உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் என்று சொன்னாலே நமக்கு இப்போதெல்லாம் புல்லரிக்கிறது, புலகாங்கிதமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது என்று நம்மால் உணர முடிகிறது. அதற்கு காரணம் என்னங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு சின்ன 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 சம்பவங்களின் மூலமாக, கருத்தின் மூலமாக நம்முடைய அகக்கண்ணை திறக்கிறார், நம்முடைய ஞானக்கண்ணை திறக்கிறார்ங்கிறதா மிக முக்கியம். இது பெரியவர்களுக்கான சிந்தனை மட்டுமே இல்லை, இளைஞர்களும் இதையெல்லாம் பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை இளம் வயதிலிருந்தே செம்மைப்படுத்தி கொள்ளலாம், செப்பனிட்டு கொள்ளலாம்ங்கிறத நம்ம புரிய வைக்கணும் நம்மளோட வீட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் வள்ளல் பிரான் ஒரு விஷயத்தை மறக்கவே இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த பாடல் தொகுப்பு கன்னி வகையில் எழுதியிருக்கார். கன்னிங்கிறது கன்னி இல்லை, கண்ணி. கண்ணினா 2 வரியாக வரும். அப்படி 136 வரி எழுதியிருக்கார். அந்த 136 வரியும் எதை பற்றி அப்படின்னா மலைப்பாக இருக்குது. அதை முழுக்க படிக்கும்போது 2 வரியாக, எந்த 2 வரியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் அதில் மிகச்சிறப்பு. ஒரு கண்டினியூட்டி, இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை அப்படியெல்லாம் இல்லை. 136 வரியில் முதல் 2 கண்ணி எடுத்துக்கலாம், கடைசியில் உள்ள 2 கண்ணி எடுத்துக்கலாம். தனியாக, தன்னந்தனியாக அவை முழுமையாக நிற்கின்றன. அதுதான் அதில் சிறப்பு. சரி, இந்த 136 வரி எழுதியிருக்காரு எதை பற்றி அப்படின்னா அதுவும் இன்னும் ஆச்சரியம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற, ஆனந்த நடனம் ஆடுகின்ற நடராஜரை தரிசிக்க சென்றபோது நம்முடைய வள்ளல் பிரானுக்கு ஏற்பட்ட அவமானம், அந்த சிதம்பரத்தின் பொன்னம்பல ரகசியத்தை நீ பார்க்க மேலே ஏறக்கூடாது என்று அவரை தடுத்தார்கள் இல்லையா, அந்த சம்பவத்தை தான் 136 வரியில் சொல்கிறாருங்க. இன்னுமா வள்ளல் பிரான் அந்த சம்பவத்திலிருந்து வெளியே வரவில்லை அப்படின்னு ஆச்சரியம் வருது. அது அவ்வளவு தூரம் அவருக்கு மனசுக்குள் ஒரு ஆழ பதிந்தது. அதுதான் மிக முக்கியம். ஆழ பதிந்தது, வலியை கொடுத்தது, வேதனையை கொடுத்தது, அவமானத்தை உணர வைத்தது. அதனால்தான் வடலூர் சத்திய ஞான சபை உருவானதுங்கிறது அது வேற விஷயம். ஆனால் அந்த நேரத்தில், அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட அந்த வலி, ஏனென்றால் அவரும் ஒரு மனிதராக பிறந்தவர் தானே. ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய இயல்பான உணர்வுகளும் அவருக்கு உண்டு, அவரும் அதற்கெல்லாம் ஆட்பட்டவர்ங்கிறத புரிய வைக்கக்கூடிய கண்ணிகள் இவை. இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் என்னன்னா, உனக்கு அவமானம் நேர்கிறது என்றால் ஏற்றுக்கொள், அதன் மூலமாக நீ ஒரு விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். அந்த அவமானத்தை அப்படித்தான் பதிலடியாக கொடுக்க வேண்டுமே தவிர வார்த்தைக்கு வார்த்தை பதிலடி கொடுப்பது என்பது ரியாக்ஷன் தானே தவிர ரெஸ்பான்ஸ் கிடையாது. நாம் செய்ய வேண்டியது ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தானே தவிர ரியாக்டிவ் ஆக்ஷன் கிடையாது என்பதற்கான பாடல். இந்த பாடலின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் இதுதான். அந்த 2 வரியில் எதை வேணாலும் படிக்கலாம், பார்க்கலாமா? துண்ணுகின்ற தீமை நின்பார் சூழ்ந்திரைக்கும் தோறும் அதை உண்ணுகின்ற போதில் எனக்கு ஊடுருவை போகுதடா. முறையீட்டு கண்ணி அப்படிங்கிற பகுதியில் 2872வது பாடலாக இதை ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி 2 வரியாக கண்ணிகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த கண்ணி, இதில் என்ன சொல்கிறார், எதை பொதிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை அந்த பாடலை படித்தா புரிஞ்சிடும். துண்ணுகின்ற தீமை நின்பார் சூழ்ந்துரைக்கும் தோறும். துண்ணுகின்றன என்ன அர்த்தம்? நம்ம சென்னை தமிழில் இதை துண்ணுட்டு போ அப்படின்னா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஆனால் துண்ணுதல் அப்படின்னா உன்னை நெருங்கி இருக்கின்ற, உன்னை சூழ்ந்திருக்கின்ற, உனக்கு ரொம்ப அக்கத்தில் இருக்கின்ற, உனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கின்ற, உன்னை விட்டு அகலாத அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற, ஒரு நெருங்கி இருக்கின்ற, உன்னை சூழ்ந்திருக்கின்றன, அது நல்லது தானே, ஒரு பாதுகாப்பு தானே அப்படின்னு அர்த்தம் நாம் சொல்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் எதை சொல்லுகின்றார்? துண்ணுகின்ற, உன்னை சூழ்ந்திருந்து, உனக்கு பக்கத்தில் இருந்து, எங்களையெல்லாம் பக்கத்தில் வரவிடாத அந்த ஆகமக்காரர்கள். அந்த சம்பவம் நடந்தது, வரலாறு, உண்மை. அதனால் இதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே எல்லா கருவறைகளிலும் உள்ளே மற்றவர்கள் நுழைய முடியாத மாதிரி அந்த தெய்வத்துக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் காலம் காலமாக மற்றவர்கள் உள்ளே வரவிடாத மாதிரி தடுத்து நிறுத்துபவர்கள், அவர்களைத்தான் வள்ளல் பிரான் இதிலே துண்ணுகின்றன்னு வார்த்தையை சொல்கிறார். எப்படி அதை விரிவாக்கி கொண்டு போகிறார் பாருங்க. துண்ணுகின்ற தீமை நின்பால் சூழ்ந்துரைக்கும் தோறும், அது இன்னும் வலிமையான வார்த்தை. சரி, துண்ணுகின்ற பாதுகாப்புங்கிறது நன்மை தானே நாம் சொன்னோம்ல. இப்போ சொல்கிறார் வள்ளல் பிரான், துண்ணுகின்ற தீமை
நின்பால் சூழ்ந்துரைக்கும் போதும் அவர்கள் அத்தனை பேரையும் தீமை என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கி விடுகிறார். இதை விட ஒரு வார்த்தையால் அவர்களுடைய செயலை, சிந்தனையை, அவர்களுடைய மேலாதிக்கத்தை யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் ஒரு கேள்வி. துண்ணுகின்ற தீமை நின்பால் சூழ்ந்துரைக்கும் போதெல்லாம் வள்ளல் பிரானுக்கு என்ன ஆச்சான்? இப்படி என்னை பார்க்க வரவிடவில்லை, நான் நெருங்கி வருவதற்கு அனுமதிக்கவில்லை. இப்படியாக காலம் காலமாக கோடி கோடி கோடியான மக்களை அந்த இறைக்கு பக்கத்தில் வரவே விடாத மாதிரி இவர்கள் அங்கே எதேச்சாதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை பார்க்கும்போது வள்ளல் பிரானுக்கு என்ன உணர்ந்தார்? அதை சொல்றார் பாருங்க. அதை உண்ணுகின்ற போதில் எனக்கு ஊடுருவி போகுதடா. அதை நினைக்கும் போது, உண்ணுகின்ற போதில் எனக்கு ஊடு உருவி போகுதடா. என்னுடைய ஊடாக, என்னுடைய வீடாக, என்னுடைய கூடாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை, இந்த மனசை, இந்த இதயத்தை, இந்த உள்ளத்தை, என்னுடைய சிந்தனையை கத்தி போல ஊடுருவி போகுதுன்றார். இவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் வள்ளல் பிரானுடைய மனசை கத்தி போல ஊடுருவி சித்திரவதை செய்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த கண்ணி வகைகளில் 136 வரிகள்லையும் திரும்ப 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 சொல்கிறார். அப்படி என்றால் அவ்வளவு வலி இருந்திருக்கிறது நம்முடைய வள்ளல் பிரானுக்கு. அந்த வலியான அந்த சூழல், வலியான அந்த அனுபவத்தை தான் வார்த்தைகளில் ஏற்றி சொல்கிறார். அதனால் துண்ணுகின்ற அந்த தீமையை நினைக்கும் தோறும், உண்ணுகின்ற போதெல்லாம், உண்ணுகின்ற நினைச்சு நினைச்சு விம்மி அழுகின்ற போதெல்லாம் என்னுடைய உள்ளத்தை ஊடுருவி போகுது, என்னுடைய உள்ளத்தை கத்தி போல ஊடுருவி போகுது அப்படிங்கிறார். அடுத்த வேறு ஒரு கண்ணி பாருங்க. நிறுத்தி அறியே நிகழ்த்தியவன் சொல்லை உறுத்தி நினைக்கில் எனக்கு ஊடுருவி போகுதுடா. இதுல வெளிப்படையா சொல்லிடுறார் எதுக்காக இந்த கண்ணியை நான் எழுதுறேன் அப்படின்னு. நிறுத்தி என்னை நிறுத்திட்டாங்க, என்னை நிற்க வச்சிட்டாங்க, என்னை உள்ள வர விடலை, எனக்கான தரிசனத்தை பெற விடலை, இவர்களிடம் அனுமதி பெற்றுதான் நான் இறையை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள். நிறுத்தி அதை பற்றித்தான் நான் இந்த கண்ணியில் சொல்கிறேங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். சரி, நிறுத்தினாங்க. அதற்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. நிறுத்தி அறியே நிகழ்த்தியவன் சொல்லை, நிறுத்தின ஒரு செயல், அறியே நிகழ்த்தியவன் சொல்லை, அந்த நிறுத்துதல்ங்கிறத நிகழ்த்தினாங்க, செயல்பாடாக நிறுத்தினாங்க, செயலாக நிறுத்தினாங்க. அதோடு மட்டுமா நிறுத்தினாங்க? சொல்லைங்கிறார். அப்போ ஏதோ ஒரு சொல்லால் நம்முடைய வள்ளல் பிரானுடைய மனசை குத்தி குதறி இருக்கிறார்கள், அதையும் சேர்த்து சொல்றார். கையை நீட்டி நீ உள்ள வராதேன்னு தடுக்கிறது ஒரு செயல், அதை செஞ்சாங்க. அடுத்தது சொல்லை கொடுத்திருக்கிறார்கள், அவமானத்திற்குரிய சொல்லை கொடுத்திருக்கிறார்கள். நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது, நீ எல்லாம் இறைவனுக்கு அருகில் செல்லக்கூடாத ஒரு தகைமையில் பிறந்திருக்கிறாய், அப்படியான சொல்லையும் சொல்லி இருக்கிறார்கள். இதில் நம்ம இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். அந்த கையை நீட்டி தடுத்தவர் எங்கே போனார்? தடுப்பதற்கான சொல்லை சொன்னவர் எங்கே போனார்? அப்படி தடுக்கப்பட்ட வள்ளல் பிரான் இன்றைக்கு 100 ஆண்டு கடந்தும் நம்முடைய தமிழுக்கான அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் யாரை நாம் கொண்டாட வேண்டும்? அதைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு இந்த பாடலாக சொல்கிறார். சரி, சொல்லை சொல்லியாச்சு, வேற என்ன செஞ்சாங்களா? நிறுத்தி அறியே நிகழ்த்தியவன் சொல்லை உறுத்தி நினைக்கில் எனக்கு ஊடுருவி போகுதடா. உறுத்தி நினைக்கில்னா உறுத்தலாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதைத்தான் சொல்கிறார் வள்ளல் பிரான். இந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு இயல்பான மனிதராக வள்ளல் பிரான் இருந்தபோது, சிதம்பரம் ராமலிங்கமாக இருந்தபோது நிகழ்ந்த நிகழ்வுகள், அவமானங்கள். அதனால தான் அவரால் இந்த உணர்வுகளிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. ஆனால் வள்ளல் பிரானாக, வள்ளலாராக அவர் உயர்ந்த பின்பு சத்திய ஞான சபையை உருவாக்கிய ஞானியாக, சித்தராக உயர்ந்து விட்டார். ஆனால் எளிய மனிதராக சிதம்பரம் ராமலிங்கமாக இருந்தபோது நேர்ந்த அவமானத்தை இந்த பாடல்களில் அவர் சொல்கிறார். நிறுத்தியவர், அதற்கான அவமான வார்த்தையை சொல்லியவர், அதையெல்லாம் உறுத்தி நினைக்கில், உறுத்தமாக, அது என்ன சொல்லுவோம் நம்மெல்லாம், நினைக்க நினைக்க எனக்கு உறுத்துதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியான உறுத்தலான வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ஊடுருவி போகுதடா. அந்த வார்த்தை என் மனசுக்குள் கத்தியை போல் ஊடுருவுகிறது. அந்த செயல், கையை நீட்டிய அந்த செயல் என் மனசுக்குள் கத்தியை போல் ஊடுருவுகிறது என்றால் அந்த அவமானங்கள் இன்னமும் நம்முடைய மனிதர்களுக்கு தொடர்கின்றன. தொடர முடியாதபடிக்கு, தொடர வேண்டாத அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை வள்ளல் பிரானுடைய இந்த கண்ணிகள் சொல்கின்றன. செய்வோம்.
அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.